அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா, இந்த கலையும் மொழியும் என்ற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்டின் பெடின் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. முக்கியமான ஒரு நூல். ஏன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா, மொழியும் கலையும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத கூறுகளை அடக்கியுள்ளது. மொழியும் கலையுமாகட்டும், இல்லை கலையும் மொழியுமாகட்டும், ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு செய்தி. இது ரெண்டும் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. அப்போ மொழி, கலை இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதருடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையோடைய வரலாற்றை பிரதிபலிக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களை கடத்துறதுக்கும் மொழியும் கலையும் தான் இன்றியமையாததாக இருந்திருக்கு. நம்ம இந்த புத்தகத்திலேருந்து நம்ம பேசலாம். பிறகு நம்மளுடைய தமிழ் மொழி குறித்தும் நம்ம கலந்துரையாட போகிறோம். முதல்ல இந்த கான்ஸ்டான்டின் பெடின்றவர் யாருன்றதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். 1892 1977 வரை காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவுடைய இலக்கிய நூலாசிரியர். இவர் ஒரு நாவல் ஆசிரியர், இலக்கிய ஆசிரியர். இப்போ இவர் பல இடத்துல பேசப்பட்ட குறிப்புகள் அப்படின்றத வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் எது ரொம்ப முக்கியன்றதை இதில் குறிப்பிடுறாரு. முக்கியமாக இந்த நூல் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் வருங்காலத்தில் ஒரு எழுத்தாளராக ஆகணும்னா இந்த நூல் கண்டிப்பாக நீங்கள் வாசித்து இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பரிந்துரையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல்ல கலையும் மொழியும் இதிலே நமக்கு பெரும்பாலான விளக்கம் தலைப்பிலே கொடுக்குது. அதாவது கலையும் மொழியும் தான் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒன்று. ரெண்டுத்தையுமே பிரிக்கவே முடியாது. கலை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் கலை இல்லை. அப்போ மொழி வளர்ந்ததுக்கு கலை ஒரு மிகப்பெரிய விஷயம். மொழி வளர்ந்ததுக்கு கலை ஒரு மிகவும் துணையாக நின்றுச்சு. அதே போல் கலை வளர்ந்ததுக்கும் மொழி துணையாக நின்றுச்சு. இது எப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நாவல் ஆசிரியர். அந்த அடிப்படையில் அவர் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் தொகுத்து நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறாரு. அதன் மூலம் இந்த நூலில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு கலையை உருவாக்கணும். அப்போ கலைன்றது இந்த இடத்துல அவர் முழுக்க பேசப்படுறது எழுத்துக்கலையை பற்றி பேசுகிறாரு. அப்போ எழுத்துக்கலையில் நீங்கள் எப்படி சிறந்தவராக ஆகணும்னா அதற்கான ஒரு கையேடு போல் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதன் பிறகு நம்மளுடைய மொழி கலையோடு சேர்ந்த விஷயங்களே நம்ம பார்க்கலாம். முதல்ல அவர் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு எழுத்தாளராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா முதல்ல செய்தித்தாட்கள் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த செய்திகள் எப்படி சொல்லப்படுது அப்படின்றத நிறைய நீங்கள் உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் செய்தித்தாள்களில் தான் ஒரு பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் அது செய்தித்தாளாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்ல வர விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக ஒற்றை வரியில் ஒற்றை வார்த்தையில் கூட சொல்லலாம். அப்போ அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல சொற்களை படிக்கும்போது பல சொற்களை நீங்கள் சேகரிக்கும் போது தான் அதை அப்படி உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. அப்படி செய்தித்தாள்கள்லேருந்து வரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் கவனமாக கவனிக்கணும். அப்போ அந்த ஒரு பெரிய விஷயத்தை ஒற்றை வரியில் சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம் செய்தித்தாளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இளம் எழுத்தாளராக நீங்கள் வரணும்னா வரப்போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து செய்தித்தாள்களை வாசிக்கணும், நிறைய சொற்களை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதுதான் மையப்புள்ளியாக இருக்குது. பிறகு உள்ள நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அப்புறம் கலைத்திறன் அப்படின்ற விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மொழி தான் ஒரு கலைக்கு ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்குது. அந்த மொழி இல்லைன்னா அந்த கலை அந்த அளவுக்கு முழுமை பெறாது. அது உதாரணத்துக்கு இந்த எழுத்து கலையை பற்றி பேசுகிறார். இப்போ கலையில் முக்கியமான இது எழுத்துக்கலை. அதில் குறிப்பாக இலக்கியம், நாவல்கள். ஏன்னு கேட்டால் இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்வியலை பிரதிபலிக்குது, உணர்வுபூர்வமாக நமக்கு சொல்லித்தருது. அப்போ அந்த எழுத்துக்கலையில் முக்கியமானது இலக்கியமும், வரலாறு, கவிதை, கதை அப்படி நிறைய போகுது. முக்கியமாக அவர் நாவல், இலக்கியத்தை குறிப்பிட்றாரு. ஏன்னு கேட்டால் இலக்கியத்தில் பெரும்பாலும் நீங்கள் பிறமொழி சொற்களையோ மற்ற விஷயங்களையோ உள்ளடக்கி பேசக்கூடாது. முழுக்க முழுக்க மொழி சார்ந்த உரையாடலாக இருக்கணும். நாவலில் கொஞ்சம் கொஞ்சம் வட்டார மொழிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி எதையும் கலப்பு, பிறமொழி சொற்கள் கலப்பு இருக்கக்கூடாதுன்றதுல மிக தீவிரமாக அப்போ வேலை செஞ்சுருக்காங்க அவங்க. அந்த சோவியத்துடைய எழுத்தாளர் சங்கம் அதுமாரி வேலை செஞ்சுருக்கு. அதில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கிறார்.
அதுதான் வந்து அவர் வந்து சொல்ல வர்றார். நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக ஆகணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்தித்தாட்களை வாசிக்கணும். அதே போல் வந்து பிறமொழி சொற்களை வந்து உள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது. நம்மளுடைய மொழி சொற்களை வந்து நிறைய சேகரிக்க வேண்டும். அது அவர் வந்து ருஷ்ய மொழியை பற்றி பேசுகிறாரு. நம்ம வந்து தமிழ் மொழியிலேருந்து பேசிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய மொழி தமிழ். தமிழ் மொழியிலேருந்து தமிழ் மொழி தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மொழி. அப்போ நம்மளுக்கு எப்படி இவ்வளோ ஆண்டு காலம் தமிழ் மொழி வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே வரலாம். அதுக்கு காரணம் வந்து அது வந்து கலைகள் மூலியமாக தான் நின்று இருக்கு. அந்த கலையில் முக்கியமான ஒன்று இலக்கியம். அந்த இலக்கியத்தில் தான் நம்ம படிக்கிற போல் திருக்குறளாகட்டும், இந்த சிலப்பதிகாரமாகட்டும், சிவசிந்தாமணி, இப்படி வந்து பல இலக்கியங்கள் நமக்கு வந்து இருக்குது. அந்த இலக்கியங்கள் மூலம் தான் நம்ம மொழி வந்து நின்று இருக்கு. இல்லைன்னா எப்போவே ஏன்னு கேட்டால் நம்ம மொழி பேசக்கூடாதுன்னு இங்கே வன்முறைகள்லாம் நடந்திருக்கு. மொழி பேசியவர்கள் வந்து நாக்கு அறுபட்டுருக்காங்க. இப்படி வரலாற்று ரீதியாக நிறைய வந்து சிக்கல்களை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனாலும் இன்று வரை கடந்து நிற்கிது தமிழ் மொழினா அதற்கு காரணம் வந்து அது கலை மூலமாக வளர்ந்துருக்கு. அப்போ அந்த கலைகளில் ஒன்று தான் இந்த இலக்கியத்தை பற்றி பேசணும். இது மட்டும் இல்லாமல் நாடகம் இருக்குது, திரைப்படங்கள் இருக்குது. நாடகத்தில் வந்து அதனுடைய உரையாடல்கள் வந்து நம்ம மொழி இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்படி தான் வந்து ஒரு மொழி வந்து வளர்ந்து வருது. இப்போ அந்த மொழி வந்து நிலைத்து நீடித்து நிற்கணும்னா கலை ரொம்ப முக்கியம். அந்த கலை வந்து கலையில் வந்து இதுபோல் வேறு மொழி சொற்கள் கலக்காமல் இந்த மொழியை வந்து கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப ஆணித்தரமாக வந்து பதிவு பண்ணுறாரு. அப்போ அதில் வந்து ஒரு கோட்டு சொல்கிறாரு என்னென்னா, தெளிவின்றி சிந்திக்கப்படுவது எதுவும் தெளிவின்றி வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் வந்து தெளிவாக சிந்தித்து தெளிவாக எதுனா தான் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நம்மளால் கடத்த முடியும். ஆனால் நீங்களே ஒரு தெளிவு இல்லாமல் சிந்தித்து நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா அது தெளிவு இல்லாமல் தான் போய் முடியுன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு கலையை வந்து அணுகணும். ஒரு புத்தகத்தை வந்து நம்ம வந்து எழுதும்போது செய்ய வேண்டிய கூறாக இருக்குது. நீங்கள் ஒரு புத்தகன்றோடனே நம்ம வந்து சாதாரணமாக வந்து நினைச்சக்கூடாது. ஒரு புத்தகத்தில் அவ்வளவு அவர்களுடைய அனுபவங்கள் வந்து சேகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அனுபவங்கள் வந்து மொழி வாயிலாக வெளிப்படுகிறது. அது வந்து உணர்வுபூர்வமாக நம்மளை வந்து கடத்தும். அந்த உணர்வுபூர்வமாக கடத்துறதுக்கு தான் நாவல்கள் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுது. நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து உணர்வுபூர்வமாக அணுகணும்னா அதுக்கு வந்து நாவல் தான் மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்குன்றத வந்து குறிப்பிட்றாரு. அதிலே வந்து 2 விதமாக சொல்கிறாரு. ஒன்று வந்து ஆழமான எழுத்தாளரை பற்றி பேசும்போது ஒரு 2 கேட்டகரி பிரிக்கிறாரு. ஒன்று ஆழமான எழுத்தாளர்கள், இன்னொன்று வந்து மேலோட்டமான எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. இந்த ஆழமான எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப சிந்தித்து தன்னுடைய முழு ஆற்றலையும் உள்ளே செலுத்தி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. அவங்களுடைய வாக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்க. இப்போ வந்து நம்ம திருக்குறள் எடுத்துப்போமே, திருக்குறள் வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க. 2 அடி. அந்த 2 அடியில் நமக்கு வந்து எவ்வளவு பெரிய விளக்கத்தை வந்து அவரால் கொடுக்க முடியுது. அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருப்பார், சொல்ல வந்து உருவாக்குறதுல எந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருப்பார். அதுபோல தான் அவர் வந்து ஒரு ஆழமான எழுத்தாளர். அதுபோல தான் நம்ம உருவானோம். மேலோட்டமாக எழுதுவது வந்து ரொம்ப எளிது. மேலோட்டமாக நம்ம எதை ஒன்றா எழுதிட்டு போயிடலாம். ஆனால் வந்து ரொம்ப ஆழமாக எழுதும்போது தான் அது வந்து மற்றவங்களை போய் கடத்தும், அது வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு மூலயமா தான் நீங்கள் மற்றவர்களை வந்து தெளிவுபடுத்த முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ சொற்களை வந்து சேகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் உங்களால் வந்து எழுத முடியுன்றத வந்து விளக்குறாரு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து குறிப்பேடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறார். 2வது பாயிண்ட்டு குறிப்பேடு. நீங்கள் ஒரு எழுத்தாளராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பேடு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் கையில் வந்து ஒரு டைரி மாதிரி வச்சுக்கிட்டோ எப்படியோ வந்து குறிப்பேடு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது குறிப்பேடுன்றது எதற்குன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சொற்களை வந்து நீங்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது தான் அதுலேருந்து நிறைய சொல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்தித்தாள் அவர் ஏன் சொல்கிறாருன்னா, பல சொற்கள் வந்து உங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். அந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சொல், ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையில் வந்து பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கும். அப்படியான சொற்களை வந்து கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணி வைக்கும் போது தான் உங்களால் வந்து சிறந்த எழுத்தாளனாக ஆக முடியும். அதுக்கு உங்களுக்கு வந்து குறிப்பேடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமாகவே ஒவ்வொருடைய வாழ்விலும் குறிப்பேடு என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் எழுத்தாளனுக்கு வந்து குறிப்பேடு வந்து அவ்வளவு முக்கியமாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு விளக்குறாரு. அதே போல் வந்து மொழியை வந்து முடிந்த அளவுக்கு நல்ல மாதிரியாக பயன்படுத்தக்கூடிய போராட்டத்தில் வந்து நம்ம இருக்கணும்.
அந்த மொழியை வந்து தவறாக வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து நம்ம மொழி, அதற்கான ஒரு உணர்வு, அதை வந்து முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய சொற்கள் இதையெல்லாம் வந்து நல்ல வழியில் வந்து பயன்படுத்தணும். தேவையில்லாத வழியில் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய தேவையில்லை, அப்படி செய்யவும் கூடாது ஒரு எழுத்தாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதற்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, டால்ஸ்டாய் வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வேளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டால்ஸ்டாய் பற்றி கூட நம்ம போடலாம். இல்லை, அவர் வந்து மொழியை வந்து எப்படி கையாண்டார் என்பதற்கு வந்து அவர் வந்து ஒரு உதாரணம். சுருங்க ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துவார். இப்போ நமக்கு வந்து திருவள்ளுவர் போல, அங்கே வந்து டால்ஸ்டாய் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஆகச்சிறந்த எழுத்தாளர். அதுபோல தான் நம்ம வந்து ஒரு எழுத்தாளர்ன்றவர் வந்து அப்படி தான் உருவாகணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு எழுத்தாளராக உருவாகணும்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சுருங்க சொல்ல, தெளிவு பெற உங்களிடம் வந்து நிறைய சொற்கள் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதற்கு தான் நம்ம இந்த குறிப்பேடு சொல்கிறோம். இதுபோல் நிறைய விஷயங்களை வந்து வாசிக்கணும். ஆரம்பத்தில் செய்தித்தாளில் ஆரம்பித்து புத்தகம் வரல நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கணுன்றது சொல்கிறார். அதன் பிறகு வந்து நாவலுடைய விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது நாவலுடைய விதிமுறைன்னு சொல்லிட்டு லெனின்கிராட்டில் அப்படின்ற இடத்துல நடைபெற்ற, அதாவது அவங்க ஐரோப்பிய அவங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் அவர் ஆற்றின ஒரு உரையோடைய தொகுப்பு தான் இந்த நாவலுடைய விதிமுறை. அந்த ஐரோப்பிய எழுத்தாளர்கள் மன்றத்தில் அவர் நிகழ்த்திருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1917ஆம் ஆண்டு வந்து என்ன நடந்திருக்குன்னா, அங்கே இருக்கிற அரசு வந்து நாவல்கள் எல்லாமே 1917 டிசம்பருக்கு அப்புறம் நாவல்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டது. அந்த அரசுடைமை ஆக்கப்பட்ட பிறகு நாவலுடைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து போய் சேர ஆரம்பிட்டது. என்கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து சரியாக போய் சேரல. அப்போ வந்து நாவல் எல்லாமே வந்து 1917 டிசம்பருக்கு அப்புறம் அரசுடைமையாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குறிப்பை சொல்கிறார். அங்கே ஐரோப்பிய எழுத்தாளர் சங்கத்தில் அவர் பேசும்போது இந்த விஷயத்த சொல்கிறார். அந்த நாட்டில் இது நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஐரோப்பிய சார்ந்த விஷயங்கள் தான். அங்கே இருந்த எழுத்தாளர்களை பற்றி நிறைய மேற்கோள் காட்டுறாரு. நமக்கானதை நம்ம வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். அப்பப்போ இடையில வந்து நமக்கானதையும் பார்த்துட்ருக்கோம். அப்போ சொல்கிறாரு அவர், நாவல் இலக்கியம் போல ஒரு இலக்கியம் வந்து ஒரு மனிதனை வந்து ஆட்கொள்ள முடியவே முடியாது. நாவல் இலக்கியம் தான் ஒரு மனிதனை வந்து தன்வசைப்படுத்தி ஆட்கொள்ளக்கூடிய திறன் வந்து நாவல் இலக்கியத்திற்கு. ஏன்னு கேட்டால் அது வந்து உணர்வுபூர்வமான கனெக்டை வந்து உருவாக்கும். நமக்குள்ள சில வட்டார மொழிகளையும் அது வந்து உள்ளடக்கியதாகவும் அமையக்கூடிய சூழலாம் இருக்குது. அப்போ வந்து நாவல் இலக்கியம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை பற்றி அவர் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதை வந்து 1917 நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் வந்து அது வந்து ஐரோப்பியாவில் அரசுடைமையாக ஆக்கிட்டாங்க. மொத்தமாக நாவல் இலக்கியத்தை வந்து அரசுடைமையாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்குள்ளே வரும். அதாவது வந்து மொழியே ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. லாங்குவேஜ் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி தான் ஒரு கலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி குறிப்பிட்ட போல் இலக்கியம் வந்து ஒரு கலை. அது வந்து மொழி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கலை. அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து மொழி கலைஞர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொழியே ஒரு கலைனா அதற்கு தான் உதாரணம். இப்போ வந்து தமிழில் எடுத்துக்கிங்கன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இந்தாண்ட வந்து திருக்குறள், இப்படி வந்து 10 பாட்டுகள் இருக்குது. நம்மளுடைய வாழ்வியலை, நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து அது வந்து கடத்துது. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்று வரை கடத்தி கொண்டே வந்திருக்கு. இப்படி கடத்தலைன்னா நம்ம மொழி வந்து எப்போவே அழியப்பட்டிருக்கும், எப்பயே வந்து போயிருக்கும். இப்போ ஒரு மொழி என்பது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். அது கலையோடு தொடர்பு படுத்தும் போது தான் அது நிலைத்து நிற்குது அப்படின்றத தான் நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும். அதில் வந்து சொல்லும் போது திரும்ப வந்து சொல்லாடல் மற்றும் நாடகத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன், நாடகத்தில் வந்து உரையாடல், இது எல்லாமே மொழி மூலயமாக தான் கடத்தப்படுது. இந்த மொழி இல்லைன்னா அது வந்து கடத்தப்படாது. அதற்கு வந்து உதாரணமாக திரைப்படங்கள், இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், அந்த திரைப்படங்களுக்கு வந்து வசனங்கள் எழுதப்படுது. அந்த வசனங்கள் வந்து மொழி இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அந்த வசனங்கள் இருக்கிறதுனால தான் அந்த கலை வந்து இன்னும் நீடித்து வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து கலையே ஒரு மொழி, ஆர்ட் இஸ் அன் லாங்குவேஜ். இது எப்படி சொல்லப்படுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஓவியத்தை எடுத்துக்குமே, ஒரு ஓவியம் என்பது ஒரு கலை. அந்த கலையை வந்து விவரிக்க மொழி தேவைப்படுது. இந்தந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கு, இந்தந்த வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கு, இந்த வண்ணங்களால் இது வந்து இப்படி இருக்குது. அந்த கலையை வந்து ரசிக்கிறோம். அந்த கலையை ரசிக்கிறதுக்கு நம்மளுடைய மொழி வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஓவியத்தை மட்டும் பார்த்து நம்மளால் ரசிக்க முடியுமானா முடியாது. நம்மளுடைய மொழி தெரிஞ்சாதான் அந்த மொழி மூலயமா தான் அதை வந்து ரசிக்க முடியும். அப்போ கலை என்ன சொல்லப்படுகிறது, கலை என்பது ஒரு மொழியுடைய முக்கியமான கூறு. கலை வந்து ஒரு மொழியாக வந்து பிரதிபலிக்குது. கலையில் வந்து மொழி ரொம்ப முக்கியமாக இருக்குது, மொழியில் வந்து கலை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட, பிரிக்க முடியாத ஒரு விஷயம்.
ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய மொழிகள், கலைகள் இன்று வரை நிலைத்து நிற்க காரணம் அதுதான். ரெண்டும் பிணைஞ்சு இருக்கிற மொழியாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், இன்று வரை நிலைத்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு தெருக்கூத்தாகட்டும், தெருக்கூத்தினுடைய மறுவடிவமாக திரைப்படம் இப்போ இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலும் தெருக்கூத்து இருக்குது. வில்லுப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய வில்லுப்பாட்டு இருக்குது. பரதநாட்டியம் என்ற கலை வந்து இன்று வரை நிலைத்திருக்கு. ஓவியங்கள் இன்று வரை இருக்குது. அப்போ கலையும் மொழியும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாத ஒரு கூறு. இது ரெண்டத்தையும் வந்து உள்ளடக்கியது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய நடந்த அவருடைய உரையாடல், கான்ஸ்டன்டின் பெடினுடைய உரையாடலில் வந்து இதை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எழுத்தாளராக ஆக விரும்புகிறவங்க அனைவருமே இந்த நூலை வந்து கண்டிப்பாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும். எப்படி எழுதுவது, எப்படி சொற்களை சேகரிப்பது, எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக வருவது, நாவலாசிரியராக உருவாவது, அதற்கான விதிமுறைகள் என்ன, நீங்கள் வந்து பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் எழுதுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பற்றிலாம் இதில் வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்கிறார். இந்த புத்தகம் வந்து விற்பனை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து ஒரு லைப்ரரி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு முழு நேர நூலகத்தில் வந்து எடுத்து வாசிச்சிருக்கேன். அதனால் வந்து அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து ஒரு முறை வாசிக்கணும். முக்கியமாக வந்து எழுத்தாளராக ஆக விரும்பக்கூடிய தோழர்கள் வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.